வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு நான் உதவி செய்யலாம்னு சொல்லி வந்திருக்கேன். எனக்கு நீங்க உபத்திரம் செஞ்சிடாதீங்க. இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன். அப்புறம் வாங்கலாமா வேணாமாங்கிறது உங்க தனிப்பட்ட விருப்பங்க. சரி, ஓகே. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ, புக் வேல்யூ எவ்வளோ, நெட்வொர்த் எவ்வளோ, பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ, ரெவன்யூ எவ்வளோ, செக்டர் வேல்யூ எவ்வளோ, அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்க போறது இல்லை. என்ன இந்த ஸ்டாக் வாங்கலாமா? ஓகேவா? வாங்கினா என்ன பிரைஸுக்கு வாங்கலாம், சரியா? அவ்வளவுதான். மற்றபடி வாங்கலாமா வேணாமாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இந்த சுப்ரஸ் லிமிடெடோட இ எவ்வளோ, டி எவ்வளோ, எஸ் எவ்வளோ, என்ட்ரி எவ்வளோ, டார்கெட் எவ்வளோ, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, அவ்வளவுதான். இந்த மாதிரி அப்படியே அடுக்கடுக்கா பார்த்துட்டு போவோம். என்னென்ன பஞ்சாயத்து இருக்கு அப்படிங்கிறது நடுவில் நான் சொல்றேன். இதோட சுப்ரஸ் லிமிடெடோட என்ட்ரி பிளேஸ் 858 ரூபா. ஓகேங்களா? 850 ரூபாயா இருந்தா கூட இன்னும் பெட்டரா இருக்கும். டார்கெட் பாக்குறீங்க அப்படின்னா 962 ரூபா. இன்கேஸ் 930 ரூபாய்க்கு வருது அப்படின்னா கூட நீங்க செல் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ்ல எப்பயுமே மாற்றம் கிடையாது. 800 ரூபா அதோட ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இதோட பொட்டன்ஷியல் எவ்வளவு எதிர்பார்க்கலாம்னா சாலிடா 16% எதிர்பார்க்கலாம் இதோட பொட்டன்ஷியல். அடுத்து கோட்டக் பேங்க். கோட்டக் பேங்க்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, கோட்டக் பேங்க்ல இப்பதான் ரீசெண்டா தான் அவங்களோட சிஇஓ மாத்தினாங்க. ஓகேவா? அதனால அவரோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு அவர் எந்த அளவுக்கு வழி நடத்த போறாரு அப்படிங்கறத வச்சு இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இதோட என்ட்ரி பிரைஸ், டார்கெட், ஸ்டாப் லாஸ் பார்த்துருமா? 2207ங்கிறது இதோட என்ட்ரி பிரைஸா இருக்கு, சரிங்களா? அடுத்து டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2352 தான். ரொம்பவும் புஷ் பண்ணல. 2352 தான் டார்கெட். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ்ல எப்பயுமே மாற்றம் கிடையாது. 2058 அதோட ஸ்டாப் லாஸ். இதோட பொட்டன்ஷியல் ஏர்னிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 15% எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஓகேங்களா? அடுத்து டாடா கன்சூமர் ப்ராடக்ட். ஓகேங்களா? நிறைய கன்சூமர் ப்ராடக்ட், அதாவது இப்போதான் ஐடிசிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஓகேங்களா? டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ல முக்கியத்துவம் நிறையவே தரத்துக்கு சான்சஸ் இருக்கு. இதோட என்ட்ரி பிரைஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப 1190 ரூபாங்கிறத என்ட்ரி பிரைஸ். டார்கெட் பொறுத்த வரைக்கும் 1330 ரூபாங்கிறது டார்கெட். இன்கேஸ் என்ட்ரி நீங்க எடுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்துல 1300ங்கிறதே நல்ல டார்கெட்டா தான் இருக்கும். அடுத்தபடியா பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ்ல மாற்றுக்கிறது கிடையாது. கம்மியாக தான் வச்சிருக்கேன். ஏன்னா இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் உடைச்சான் அப்படின்னா இன்னும் கீழே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ 1130ங்கிற ஸ்டாப் லாஸே ஒரு நல்ல ஸ்டாப் லாஸ் தான். இதோட க்ரோத் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப 13% நம்ம எதிர்பார்க்கலாம், என்ட்ரி எடுத்ததுலேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும். அடுத்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இவங்களோட என்ட்ரி பிரைஸ் 166 ரூபாங்க இவனோட என்ட்ரி பிரைஸ், சரிங்களா? அடுத்து டார்கெட்டு 20 பாயிண்ட்ல வச்சிருக்கு. கிட்டத்தட்ட டார்கெட்டு 188 இவங்களோட டார்கெட்டு. அடுத்து ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் 156ங்கிறது இவங்களோட ஸ்டாப் லாஸா இருக்கும். 15% வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. தாராளமா 15% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து அப்லோடேஸ் என்ன இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, மேஜர் யூனிட்டை அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். செம்ம growth கடைசி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல செம்ம growth அடைஞ்சிட்டு இருக்குங்க. இதோட என்ட்ரி பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 500 ரூபாங்கிறது என்ட்ரி பிரைஸா இருக்கட்டும். டார்கெட்டு 590 ரூபாங்கிற டார்கெட் இருக்கட்டும். ஆனா ஸ்டாப் லாஸ் மாற்றவே இல்லைங்க. 480ங்கிறது நல்ல ஸ்டாப் லாஸ் தான், சரிங்களா? இந்த ஸ்டாப் லாஸ் இன்கேஸ் என்ட்ரியை தாண்டி போயிருச்சு அப்படின்னா ட்ரேட் பண்ண வேணாம். ஓகேங்களா? என்ட்ரி எடுக்க வேணாம். இதோட பர்சன்டேஜ் growth பார்த்தீங்கன்னா அப்படின்னா 16%, நல்ல பர்சன்டேஜுங்க. அடுத்து ஈச்சர் மோட்டார்ஸ். வரேன். ஈச்சர் மோட்டார்ஸ்ல என்னன்னா, ஈச்சர் மோட்டார்ஸ் பத்தி நான் தனி வீடியோவே போடணும். ஓகே, நான் அதில் சொல்றேன். அதாவது என்ட்ரி ஸ்டாப் லாஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடும். இதோட என்ட்ரிங்கிறப்ப 7214 ரூபாய் இதோட என்ட்ரி. டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் 8000 ரூபாய் வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் 7600ல இருந்தே அது டார்கெட் அக்கௌண்ட் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல டார்கெட்டா தான் இருக்கும். அடுத்து ஸ்டாப் லாஸ்ல மாற்றம் கிடையாதுங்க. 6900 உடைச்சானா இன்னும் கீழே போவான். ஸோ 6900ங்கிறது நல்ல ஸ்டாப் லாஸ். இவனோட பர்சன்டேஜ் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப 6% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதான் சொல்றேன்ல, ஈச்சர் மோட்டார்ஸ் பத்தி தனி வீடியோ வேணும்னா கேளுங்க. ஃபுல் வீடியோ நான் தனியாவே போட்டு வரேன். அடுத்து முத்தூட் ஃபினான்ஸ். ஓகேங்களா? முத்தூட் ஃபினான்ஸ்ல என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, ரீசெண்ட் டேஸா கீழே விழுந்து இப்போதான் எழுவோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி எழுந்துட்டு இருக்காங்க. அவங்களோட என்ட்ரி பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 3800ங்கிறது அவங்களோட என்ட்ரி பிரைஸா இருக்கட்டும். டார்கெட்டு 4200 ரூபா. அதிகமா நான் போகவே இல்லை. ஏன் அப்படின்னா இதில் அனலைஸ் பண்ணும்போது நிறைய குளறுபடி இருந்துச்சு. அதை பார்த்து தான் அனலைஸ் பண்ணோம். ஓகேங்களா? அடுத்து ஸ்டாப் லாஸ் 3680 ரூபாங்கிற ஸ்டாப் லாஸ். இன்கேஸ் 3000 இன்னும் நாங்கள் வெயிட் பண்றோம் ப்ரோ அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 3650 கூட நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க. growth பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப 9% எதிர்பார்க்கலாங்க. அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. அடுத்து ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட் இவங்களோட இது என்னப்பா அப்படின்னா
இவனோட என்ட்ரி பிரைஸ் 132 ரூபா, நல்ல என்ட்ரி பிரைஸுங்க. அதே மாதிரி டார்கெட் 154 ரூபா, நல்ல டார்கெட்டா ப்ரோ? நல்ல டார்கெட்லாம் இல்லை, இன்னும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 154ங்கிறது ஒரு டிசிப்ளினான டார்கெட்டா இருக்குங்கிறத சொல்றேன். அடுத்து ஸ்டாப் லாஸ்ல மாற்று கருத்து வேணாம் எப்பயுமே, கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ ஸ்டாப் லாஸ்ங்கிறது 124 இருக்கட்டும், 5% எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. சரிங்களா? ஏன் நான் இன்னும் 20% 30% எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்டாக்லாம் இருக்கு. பட் ஆனால் அதில் ரிஸ்க் எல்லாம் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் அதில் சொல்லிட்டு இருக்க ஸ்டாக்கு மோஸ்ட்லி 65%க்கு மேலே டார்கெட் கொடுத்துரும். இந்த ஸ்டாக்கெல்லாம் பிக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிக் பண்ணுறீங்க, அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். 65% டார்கெட்டை கொடுத்துரும். அதுக்காக தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா 30% 40% ரிட்டர்ன்ஸ் தர ஸ்டாக்லாம் நல்லா எடுத்து வர முடியும். அது வேண்டாம், ஏன்னா ஹைலி ரிஸ்காக இருக்கும். சரி, ஓகே. அடுத்து இந்த எஸ்கார்ட் லிமிடெட் இருக்குங்களே, இந்த எஸ்கார்ட் லிமிடெடோட இது பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரி பிரைஸ் 3730 ரூபா. ஓகேங்களா? டார்கெட்டு 4150 ரூபா அதோட டார்கெட்டு, அதுக்கு மேலே வேணாங்க. ஸ்டாப் லாஸ் 3540 ரூபா. இந்த இதில் ஆல்ரெடி ஒரு ஸ்டாப் லாஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருப்பான், பார்த்தீங்கன்னாவே தெரியும். மேபி நீங்கள் ஓகே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபெடரேஷன் பேங்க் இல்லை, சாரி ஃபெடரல் பேங்க்ல ஃபெடரல் பேங்கோட ஃபினான்ஸ் சர்வீஸ் இதுங்க. ஓகேங்களா? ஃபெடரல் பேங்கோட ஃபினான்ஸ் சர்வீஸ் என்ட்ரி பிரைஸ் 153 ரூபாயா இருக்கட்டும், டார்கெட்டு 176 ரூபாயா இருக்கட்டும், ஸ்டாப் லாஸ் எப்பயும் போல தான் 147. இந்த ஸ்டாப் லாஸை மாற்ற வேணாம், அந்த ஸ்டாப் லாஸ் அங்கேயே இருக்கட்டும். ஓகேங்களா? இதோட எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து 13% எதிர்பார்க்கலாங்க. அடுத்து டெரன் ஃபார்மால நிறைய இப்போ கீழே விழுந்துன்னு இருக்கு. அதனால தான் நான் இந்த ஃபார்மாக்கு போனேன், வேற ஃபார்மாக்கு போகல. ஆல்ரெடி இவன் கீழே விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு இருக்கான். ஓகேங்களா? நாட்கோட நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குல்ல, நான் அதுல இருந்து எக்ஸிட் ஆயிட்டேங்க. ஓகே. அடுத்து டெரன் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இதோட என்ட்ரி பிரைஸ் 3960 ரூபாயா இருக்கட்டும். ஓகேங்களா? அடுத்து இதோட டார்கெட் 4250 ரூபாயா இருக்கட்டும். இதோட ஸ்டாப் லாஸ் 3820 ரூபாயா இருக்கட்டும். 17% எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. கரெக்டான என்ட்ரி உள்ள பண்ணீங்கன்னா தாராளமாக பிக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம், புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அடுத்து CIMS ஒன்றும் இல்லைங்க, கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் தாங்க. இந்த பயவில் கிட்டத்தட்ட 18,000 கோடிக்கு மார்க்கெட் கேப் வச்சிருக்கானே சொல்லலாம். 18,000 கோடிக்கு மார்க்கெட் கேப் வச்சிருக்கான், கொஞ்சம் அந்த மாதிரி கம்மி தான். ஓகே. இதோட என்ட்ரி பார்க்கணும் அப்படிங்கிறப்ப 763ங்க இதோட என்ட்ரி. ஓகேங்களா? ஆனால் என்ட்ரியை தள்ளி தாங்க அவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக பார்க்குறீங்க அப்படின்னா 727 ரூபாயில தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இது ஏன் முக்கியத்துவம் போட்டிருக்கேன்னா, இது உங்கள் தனிப்பட்ட விருப்பங்க. நான் என்ன சொல்ல போகிற டார்கெட் அந்த மாதிரி 2004ங்கிறத இதோட டார்கெட்டாக வச்சுக்கோங்க. என்ன ப்ரோ 700 இங்கே 2000? ஏன்னா கம்பெனி அந்த மாதிரி கம்பெனி, லோகோ போட்டோம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். லோகோ நான் போடல, லோகோ போட்டோன்னா யூடியூப்கார என்னை போட்டுருவோம். அடுத்து எஸ்எல் பார்க்குறோம் அப்படின்னா 707 இருக்கட்டும், 2000ங்கிறது போட்டு, அதாவது இந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணுறப்ப மட்டும் மார்க்கெட் கேப்பு நல்ல கேப்பு, கம்பெனி நல்ல கேப்பு, ஆனால் டார்கெட் வந்து அதிகமாக கொடுத்துருந்தாங்க. நான் ஸோ இந்த கம்பெனியை நீங்கள் உங்கள் ஹைலி ரிஸ்க்குங்க, நீங்கள் பார்த்துட்டு இல்லை எனக்கு ரிஸ்க் நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னா தாராளமாக பிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதோட டார்கெட் என்ட்ரி பார்த்துக்கோங்க, டார்கெட் எங்கே இருக்கு பார்த்துக்கோங்க, எக்ஸல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி இன்கேஸ் இதில் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா 175% கிடைக்குங்க, 200% கிட்டத்தட்ட. சரி, ஓகே. அடுத்து வாரி எனர்ஜி, சும்மா இல்லாமல் டேரிஃப் அங்கே ட்ரம்ப் போட்டுவிட்டு நம்மளை பாடாப்படுத்த போகிறாரு. வாரி எனர்ஜி எப்படி இம்பாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதோட என்ட்ரி ப்ரைஸு 2450 ரூபாங்க, டார்கெட்டு 2700 ரூபா, ஸ்டாப் லாஸு 2320 ரூபா. நல்ல டார்கெட் தான், நல்ல ஸ்டாப் லாஸ் தான். ஆனால் என்ன பண்ணுறது, 500% டேக்ஸை போட்டால் இது எந்த அளவுக்கு இந்த ஸ்டாக்கும் எவ்வளோ அடிபடுன்னு தெரியல. அடுத்து டிடி பவர்ஸ், டிடி பவர்ஸ் இவங்க என்னன்னா, அதான் சொல்கிறேன், டேரிஃபில் இவங்க 2 பேரும் சிக்காமல் இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே. இவங்களோட என்ட்ரி ப்ரைஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப 704. ஓகேங்களா? டார்கெட்டு 774, ஸ்டாப் லாஸ் 633. ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்ணிடுவானா, சில கம்பெனிங்க நான் ஸ்டாப் லாஸ் சேஞ்ச் பண்ணிடுவானான்னு சொல்லுவேன், அதுதான் முக்கியம், அதை நோட் பண்ணிக்கங்க. இதோட க்ரோத் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப சாலிடாக 15% எதிர்பார்க்கலாங்க. அடுத்து SBI பேங்க்ல ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீட்டாக போயின்னு இருக்கான். அவங்க என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கங்க. என்ட்ரி 1005 ரூபாய்க்கு என்ட்ரி, டார்கெட்டு 1115 ரூபாய்க்கு டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ் 960 ரூபா. ஸ்டாப் லாஸ் அவங்களுக்குமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். சரிங்களா? குரோதேட்டர் கம்பெனி பார்த்துக்கங்க. அடுத்து
பஜாஜ் சிஓஎன்னா என்ன ப்ரோ அப்படின்னா பஜாஜ் கன்சியூமர் சர்வீஸுங்க. ஓகேங்களா, பஜாஜ் கன்சியூமர் சர்வீஸு கிட்டத்தட்ட 250 ரூபாய்க்கு எடுத்துக்க என்ட்ரி நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க கம்பெனி. ஓகே, அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். அடுத்து டார்கெட்டு 320 ரூபா, அதில் மாற்று கருத்து வேண்டாம். அடுத்து ஸ்டாப் லாஸ் 263 ரூபா. ஸ்டாப் லாஸ் இன்னும் கூட இறக்கி வைக்கிறதா இருந்தால் உங்கள் விருப்பம் தான். இறக்கி வைக்கிறதா இருந்தால் இறக்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து பஜாஜ் ஃபினான்ஸ் கார்பரேஷன், இவங்களோட என்ட்ரி பிரைஸ் 1020 ரூபாங்க. ஓகேங்களா, டார்கெட்டு 1122 ரூபா. அடுத்து ஸ்டாப் லாஸ் 918 ரூபா. ஏன் அப்படின்னா நான் ரொம்ப இதுக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஓகேங்களா, ஏன்னா இவங்களோட காம்படிட்டர் இருக்க அதிகமாகிட்டே வராங்க. ஸோ நான் பஜாஜ் இதில் நான் அதிகமாக ரிஸ்க் எடுக்க விரும்பல. 17% எதிர்பார்க்கலாங்க. சாரிடா. சரி, ஓகே. ஐடிபிஐ வந்து என்ன, அதான் சொல்கிறேன்ல, இந்த இதில் இருக்க செக்டார் எல்லாமே இந்த 3 இதுக்குமே நிறையா காம்படிட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. என்னதான் பண்ண போகிறோம்ல, காசு வச்சிருக்க எல்லாருமே பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டர் ஆரம்பிச்சா எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்து ஐடிபிஐயோட என்ட்ரி பிரைஸ் 103ங்க, டார்கெட்டு 134ங்க. அடுத்து அதோட ஸ்டாப் லாஸ் 90 தாங்க. இதோட இன்கேஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்னா 26% எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. அடுத்து இந்தியன் பேங்க்ல ஒன்றும் என்ன ப்ரோ ஆனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, இந்தியன் பேங்க்ல 859 ரூபா என்ட்ரி பிரைஸா வச்சுக்கோங்க. டார்கெட்டு 970 ரூபாயா வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் 820 வச்சுக்கோங்க. அடுத்து க்ரோல இடமே பத்திர எழுதுறதுக்கு இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை நான் கொண்டு வரணும், நல்ல ஸ்டாக்கை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு கொண்டு வந்திருக்கேன். க்ரோவோட என்ட்ரி 1165 ரூபாங்க. டார்கெட்டு 180 ரூபாயில ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் 148 ரூபாயில ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த வீடியோ இவ்வளோதான். ஓகேங்களா, இந்த வீடியோக்கு இதுக்கு மேலே நான் ஏதோ வளர்ந்தேன்னா அது என்னையவே பாதிச்சிடும். ஸோ தனிப்பட்ட விருப்பம் தான். திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ். சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, இதுக்கு மேலே வாங்குறதும் வாங்காதும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம். டாட்டா.